அனைவருக்கும் வணக்கம். பழந்திருக்கோயில்கள் திருப்பணிகள் சங்கத்தின் சார்பில் நாம் தினம் வழங்கி வரும் இன்றைய ஆன்மீக தகவல் பதிவுக்குள்ள போலாமா? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போது அமிர்தம் வரதுக்கு முன்னால ஆழகால விஷம் வந்தது. அதனால தேவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே அந்த ஆழகால விஷத்தை உட்கொண்டார். அப்ப பார்வதி தேவி அவருடைய கழுத்துக்கு கீழே, கண்டத்திற்கு கீழே போகாம அதை தடுத்தாங்க. அந்த விஷம் சிவபெருமானுடைய கழுத்து பகுதியிலேயே தங்கி கழுத்து பகுதியை அவருக்கு நீல நிறமா மாறி திருநீலகண்டன் அப்படின்னு பெயர் பெற்றார். தேவர்கள் அமிர்தம் குடித்த மகிழ்ச்சியில் திளைத்து போயிருந்தனர். அவர்களுக்கு சற்று நேரம் கழித்துதான் சிவபெருமான் இந்த ஆழகால விஷத்தை உட்கொண்டது தெரிய வந்தது. அதன் பிறகு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்க அவரும் அவர்களை மன்னித்து அருளினார். அப்புறம் சிவபெருமான் நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவுல நின்று ஆனந்த தாண்டவம் பண்ணார். இந்த சமயத்தை தான் நம்ம பிரதோஷ வேளையா அனுஷ்டிக்கிறோம். பிரதோஷம்ங்கிறது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் 2 பட்சத்திலையும் திரையோதசி திதி அன்னைக்கு வருது. பிரதோஷ வேளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால ஒரு 1.5 மணி நேரம், சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னால ஒரு 1.5 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் பிரதோஷ வேளை. இந்த பிரதோஷம் திங்கட்கிழமை வந்ததுன்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோமவார பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு பண்ணோம்னா நமக்கு மன அமைதி கிடைக்கும். சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படிங்கிறோம். அந்த பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லுவோம். பிரதோஷத்தன்னைக்கு நம்ம பொதுவாகவே விரதம் இருக்கிறது வழக்கம். காலையில சூரிய உதயத்துக்கு பின்னால சாயங்காலம் பிரதோஷம் வழிபாடு முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கிறது நல்லது. அதோட பிரதோஷ தினத்தன்னைக்கு நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் கோவில்ல அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கிறதால அன்னைக்கு நம்ம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் நேர்ல பக்கத்துல உள்ள சிவன் கோவிலுக்கு போய் அந்த வழிபாட்டில் கலந்துக்கிறது நல்லது. மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோட நாளைக்கு சந்திக்கலாமா? நன்றி.